சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி பால சௌந்தர்ய லட்சுமி 300 மீட்டர் நீளம் கொண்ட மெகா ஓவியம் வரையும் முயற்சியில் ஈடுபட்டார். நினைவு தெரிந்த நாள் முதல் ஓவியம் வரைதலில் அதிக ஆர்வம் கொண்ட இவர் ஏர்டெல், ஹார்லிக்ஸ், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் அரசு துறை சார்பில் நடந்த பல்வேறு ஓவிய போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக ஆர்எஸ் புரத்தில் உள்ள ஃபரூக்சா என்பவரின் ஓவிய பயிற்சி வகுப்புக்கு சென்று வருகிறார். ஓவியம் வரைதலில் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக கோவை தடாகம் ரோட்டில் உள்ள ஸ்ரீ சௌடாம்பிகை அம்மன் திருமண மண்டபத்தில் தனது முயற்சியை மேற்கொண்டார். நான் யுவபாரதி பப்ளிக் ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல லாங்கஸ்ட் டிராயிங் பை an இண்டிவிஜுவல் பண்ணிட்டு இருக்கேன். டாபிக் வாட்டர் எக்காலஜி. சார்ட் பேப்பரில் 300 மீட்டர் நீளத்தில் கடல்சார் உயிரினங்கள் என்ற தலைப்பில் இந்த முயற்சியை மேற்கொண்டு தினமும் காலை 6 முதல் இரவு 10 மணி வரை ஓவியம் வரைந்து நாள் ஒன்றுக்கு 10 நிமிடம் வீதம் மொத்தம் 30 நிமிடங்கள் இடைவேளை எடுத்துக்கொண்டார். 6 மாத காலமாக பயிற்சி மேற்கொண்டார். என்ன சாதனை அப்படிங்கிறது அதை பிராக்டிஸ் பண்றப்ப கூட பெருசா தெரியல. அது முழுக்க என்ன பிட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அதோடைய ரியல் தத்ரூபம் தெரியல. இப்போ முழுசா பண்ண பிறகு அது கின்னஸ் சாதனை அப்படின்னா எவ்வளோ முயற்சி இருக்கணும், எவ்வளோ மன திடம் இருக்கணும் அப்படிங்கிறது நானே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். என்னுடைய பொண்ணு இவ்வளோ தூரம் பண்ணுறா அப்படிங்கிறது நாங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். டீம் என்ன எடுத்திருக்காங்க ஜி லெவலில், அது இப்போ ஜி லெவல் பார்த்தோன்னா பொல்யூஷன் பேஸில் நிறைய இது அழிஞ்சிட்டே வருது. அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த தீம்ஸ் வரும். அது மக்களுக்கு புரியணும், அந்த இதில் தான் இந்த தீம் சூஸ் பண்ணோம். அவங்கள மாதிரி யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டேலண்ட்ஸு வெளியே கொண்டு வரக்க முயற்சி பண்ணியும். இந்த முயற்சியில் வெற்றி பெற்றால் உலக அளவில் தனிநபர் வரைந்த மிக நீளமான ஓவியம் என்ற சாதனையை இவர் பெறுவார். வெற்றி வகை சூட நாமும் சொல்வோம் ஆல் தி பெஸ்ட்.